தாவேகா தலைவர் விஜய் எங்கு போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என தெரிவித்த நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு அக்கட்சி நிர்வாகி சதீஷ் என்பவர் போனில் அழைத்து மிரட்டும் பாணியில் பேசிய ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சார் பவர் ஸ்டார் சாரா? ஆமா தம்பி. சார் மதுரையில இருந்து பேசணும் சார். யார் பேசுறீங்க தம்பி? மதுரை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க தம்பி. இல்ல சார், விஜய் சாரை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொன்னீங்களே சார். ஆமா தம்பி. ஏன் சார், ஒரு தமிழ்நாட்டு மக்கள், நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உச்சத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு, நீங்க சப்போர்ட் பண்ணணுமா சார்? கண்டிப்பா சப்போர்ட் தான் தம்பி. இதுங்க இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க, விஜய் சார் எங்க நிக்கிறாரோ நாங்க எதிர்த்து போட்டி போடுவேன் அப்படின்றீங்க. இது என்ன சார், நீங்க ஒரு திரைத்துறையில இருக்கீங்க. ஐயோ கண்டிப்பா தம்பி, அவர் என் தம்பி தம்பி. அவர் போட்டு கேட்கிறாரு, திமுக வந்து விஜய்க்கு எதிரி, விஜய்க்கு நீங்க எதிரியானா? ஆமா, அரசியல் ரீதியான எதிரி அப்படின்னு தானே சொன்னீங்க சார். சரி தம்பி, விடு தம்பி, அதனால என்ன தம்பி? இல்லங்க சார், இல்ல சார், நான் உங்களை தப்பா சொல்லல. நீங்க ரைட்டு. நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து இன்னைக்கு திமுக எவ்வளவு பெரிய கட்சி, அதை எதிர்த்து இன்னைக்கு திரைத்துறை உச்சத்துல இருக்கவர் வந்து வராரு. அதை நம்ம வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வராரு. திரைத்துறையில அவர் எவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்காருன்னு நான் சொல்ல தேவையில்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நல்ல விஷயம் தான், நானும் வரவேற்கிறேன். சரியா? போட்டி இருந்தாதான் இப்ப ஜெயிக்க முடியும். ஆமாங்க சார், ஜனநாயக நாடு, யார் வேணாலும் போட்டி போடலாம் சார். நீங்க போட்டி ஏன் போடுறீங்க நான் கேட்கல. நீங்க அந்த துறையில இருக்கீங்க, நீங்க தான் வரவேற்கணும் சார். உங்களமா இருக்கலாம், வரவேற்கணும்னு தான் நாங்க சொல்றோம். ஐயோ தம்பி, நான் வரவேற்கத்தான் சொல்றோம் தம்பி. நானும் நிக்கிறேன். திரைத்துறையில 2 பேர் நின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு அவரு ஏத்துக்குவாங்க. சரியா? நீங்க அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.